குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பேட் கேர்ள். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் குட்டிமா தமிழ் டிவி சார்பாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க அப்படிங்கிற மாதிரிதான் சில வேண்டுகோளை அண்மை காலமா நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், வேண்டுகோள் விடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால தமிழ் திரைப்படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். பேட் கேர்ள் படத்தோட டைட்டில். இந்த படத்தோட அஞ்சலி சிவராமன் புதுமுக கதாநாயகன் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த படத்துல கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சாந்தி பிரியா, ராமராஜன் அவர்களுடைய கதாநாயகி. அவங்க படத்துல மதுரை மறி கொழுந்து வாசம் அந்த பாட்டில் கூட வருவாங்கன்னு நினைக்கிறவங்க. அந்த படத்துல நடிச்ச கதாநாயகி தான் இந்த படத்துல ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு 4 ஒளிப்பதிவாளர்கள். அமித் அவர் தான் இசையமைப்பாளர். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண், அவங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் டீச்சர் வேலை பார்க்குறாங்க அந்த ஸ்கூல்ல. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்றாங்க. அப்புறம் லவ் பிரேக்கப் ஆகுது. அந்த +2 முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க. அங்க ஒரு பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணுது. அதுக்கப்புறம் வேலைக்கு போற இடத்துல சில லவ் மாதிரி வருது. இப்படியே ஒரு பெண்ணோட கதை தான், அந்த கதாநாயகியோட அந்த பெண்ணோட கதை தான் இது முழுக்க முழுக்க. கதைன்னு சொல்ற மாதிரி பெருசா ஒன்றும் கிடையாது. கதைன்னா பெரிய கதையெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணோட வாழ்க்கையில என்ன மாதிரியான இளமை பருவத்திலேருந்து கொஞ்சம் ஒரு 30 வயசு வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த பெண் சந்திச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாவே அமைஞ்சதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா பின்னணி இசை ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல நல்லா இல்லை. அப்புறம் பாடல்களும் ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை. அதாவது ஒரு சில 2-3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துல. ஏதோ ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனசுல நிக்கல அந்த பாட்டு. இந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதாவது இளமை, ஸ்கூல் பருவம், அந்த காலேஜ் பருவம், அப்புறம் கொஞ்சம் 30 வயசு, அந்த இதெல்லாம் கரெக்டா நடிச்சிருக்காங்க. சாந்தி பிரியா அவங்கள அம்மா கேரக்டரா நடிச்சா அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர்கள்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அந்த நடிப்பு தான் அந்த படத்துக்கு ஒரு பலம் நான் நினைக்கிறேன். அப்புறம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி 4 ஒளிப்பதிவாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 கதைக்கு அவங்களுடைய ஒளிப்பதிவெல்லாம், கேமரா ஒர்க்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு பெண்ணோட வாழ்க்கை, அதைத்தான் முழுசா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனரும் ஒரு பெண் இயக்குனர் தான். சென்சார் போர்டில் A சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய பெண்ணை மையப்படுத்தி இந்த படத்தை இந்த இயக்குனர் எடுத்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்குதல் பண்ணாம இவங்க படம் பண்ணியிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே திரையரங்குக்கு படம் பார்க்கணும். எல்லா சமுதாய மக்களும் வரணும். எல்லா மதம் சம்பந்தப்பட்டவங்களும் திரையரங்குக்கு வரணும். திரையரங்குங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயம்தான். அப்படிங்கும்போது எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும்ல. ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெண் மட்டும் இப்படி நடந்துக்கிறா, இப்படி பண்றான்னு காமிக்காம, ஏதோ ஒரு பெண், ஏதோ ஒரு ஃபேமிலி அப்படி மாதிரி கூட இயக்குனர் கதையை கொண்டு போயிருந்திருக்கலாம். அது கொஞ்சம் மைனஸ் மாதிரி தான் எனக்கு படுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேட் கேர்ள் திரைப்படம். அதாவது 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, இன்றைய இளைஞர்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் அந்த 18 வயசுலேருந்து 20 வயசு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களுக்கு ஒரு துள்ளுவதை இளமை படம் மாதிரி தான் சொல்லலாம் இந்த படத்தை கூட. அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, ரொம்ப மோசமான படம்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜா இருக்கு படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ பேட் கேர்ள் படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.